எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மீன் குழம்பு ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான மீன் குழம்பு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் ரெகுலராக வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஒரு சட்டியில் நீங்கள் இதில் மீன் குழம்பு வைப்பீங்களோ, சட்டியாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ சட்டியில் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ யூஸ் பண்ணலாம். பட் நல்லெண்ணெயில் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பமான ஆயில் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பல் பூண்டு, அதே மாதிரி ஒரு 5 சின்ன வெங்காயம், இதை நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சூடாறினதுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு பத்தை மாதிரி தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதே எண்ணெயில் நம்ம குழம்புக்கு தாளித்து விடலாம். குழம்புக்கு தாளிக்க பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் இதை சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகா, அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது நல்லா போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நார்மல் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிப்போம். வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயத்தோடு கொஞ்சம் கூட இருக்கா மாதிரி நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக நான் 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளின்னா நீங்கள் 3 போட்டுக்கலாம். அதே மாதிரி புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். புளிப்பும் காரமும் குழம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடலோ குறைச்சலோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி மாதிரி இருக்கிறது நான் பொடியை நறுக்கி அதை ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே உப்பு சேர்த்து தக்காளி நல்லா நசுங்கிற வரைக்கும் குக் ஆகட்டும். எப்போவுமே இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது நான் நல்லாவே நோட்டீஸும் பண்ணியிருக்கேன். நம்ம கல் உப்பு சேர்த்து சமைக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும். இது கூட தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா அது சின்ன டீஸ்பூன்றதால நிறைய போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் டேபிள் ஸ்பூன் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன். நல்லெண்ணெய் காரத்தை குறைச்சிரும். அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எனக்கு என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நல்லெண்ணெயில் குழம்பு செய்யும் போது அந்த காரத்தை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடும் இல்லையா, அதுக்காக நான் வரமிளகாய்த்தூளையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் நார்மல் வரமிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஈக்குவல் குவான்டிட்டியில், இப்போ ஒரு 2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள்னால் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரகப்பொடி, இதை மாதிரி போட்டு கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம். இல்லை ஸ்டோர் பாட் குழம்பு மிளகாய்த்தூள் வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டுக்க முடியாது, அது பச்சை வாடைப்பவும் நல்லா கொதிக்கட்டும். அது கூடவே புளி, நம்ம புளி நான் திக்காகவே கரைச்சிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருக்கேன். நான் அகெயின் சொல்கிறேன், காரமும் புளிப்பும் உங்களுக்கு எப்படி வாட்டமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டலோ குறைச்சலோ நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு புளிப்பாக காரமான மீன் குழம்பு எங்கள் வீட்டில் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ புளி ஊற்றினதுக்கப்புறம் புளி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய், அந்த பூண்டு, வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது நான் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கொதிக்கும் போதே. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு வத்தைக்கு கொஞ்சம் கூட இருக்கும். நான் கம்மியாக தான் தேங்காய் கூட வைக்கிறேன். தேங்காய் கூட சில பேர் நிறைய வேணும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் வச்சுக்கலாம். நான் கம்மியாக தான் வைப்பேன். ஒரு வத்தை தேங்காய் தான் வைப்பேன். 6 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10 தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது கூடவே கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு ஃபுல்லாகவே நம்ம கூட்டியாச்சு. கூட்டின இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மேலே, 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். முதல் 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணிவிடுங்க. அந்த 5 நிமிஷம் சிம்லேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் மீனை ஆட் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. அதுக்காக தான் முதலே குழம்பு நல்லா கொதிச்சிட்டா தான் ருசியாக இருக்கும். மீன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. மீன் புண்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான்
முதலே குழம்பு நல்லா கூட்டிடுங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த வெள்ளையாக இருக்க நுரையெல்லாம் போயிடும். மேலே உங்களுக்கு எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், எண்ணெய் வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மீனை ஆட் பண்ணி நீங்கள் வந்து கரண்டிலாம் போட்டு கிளற வேண்டாம். நம்ம 2 பக்கம் ஏதாவது துணியோ இல்லை உங்கள் கடாயில் பிடி இருந்தால் அதை பிடிச்சி நீங்கள் லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. மீடியம் டு லோ ஹீட்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் கூட வேண்டாம், சிம்லேயே கூட வச்சு கூட 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா மீன் வெந்துடும். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஒரு அதிகபட்சம் 15-20 மினிட்ஸ்க்குள்ளேயே மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அண்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை ஒரு கையளவு கொஞ்சம் கருவேப்பிலையே நீங்கள் தாராளமாகவே குழம்புக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து நீங்கள் குப்பைன்னு நினைக்கிறோம், இல்லை சும்மா பேருக்காக போடுறதா நினைக்காதீங்க. உண்மையிலேயே ரொம்ப நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த குழம்புல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறதால. நான் கொத்தமல்லி சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கும் விருப்பம்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வெறும் கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கடைசியாக கருவேப்பிலையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அவ்வளோதான், நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு 5-10 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டா அது ஊறி இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு, ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.